விரால் மீன் வளர்க்க போறீங்களா அப்படின்னா இந்த பயிற்சி உங்களுக்காகத்தான். நாட்டு விரால் மீனை சரியான முறையில் வளர்த்தீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம். இன்று 3 முறைகள் பற்றி பார்க்கலாம். மண்குட்டையில் வளர்த்துறதுனால மேல்புற தண்ணி சூடாக இருந்தாலும் கீழே சேர் இருக்கனால தண்ணி குளிர்ச்சியாகவே இருக்கும். தேவையில்லாத தீவனம் போடுறதுனாலும் அது மண் சீக்கிரம் அதை மக்க வச்சிரும். எதனால சார் மண்குட்டையில் பிரச்சனை குறைவு? இயற்கையான சமநிலை தான் காரணம். அமோனியா பிரச்சனை இங்கே ரொம்ப குறைவு. இப்போ நம்ம தொட்டி முறை வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் முதல்ல பார்க்கலாம். கீழே படிந்த தீவனம் அமோனியா கேஸ் உருவாக்கும், ஆக்சிஜன் குறையும், மீன்களுக்கு புண்கள், பிஹெச் அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் வரும். ஒரு நாளைக்கு 2 முறை தண்ணி மாற்றணும். நேரடி வெயில் படக்கூடாது. நிழல் கட்டாயம். வீட்டு தேவைக்காகவும் இல்லை குறைந்த முதலீட்டில் ஒரு தொழில் தொடங்குறதுக்கும் இந்த தொட்டி முறை வளர்ப்பது உபயோகமாக இருக்கும். முக்கிய குறிப்பு, எப்பவுமே தண்ணி சுத்தமாக வச்சிருக்கணும் மீனுக்கு. இப்போ விரால் வளர்த்தக்கூடிய 3வது முறையான பயோபிளாக் முறையை அதை பற்றி பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்வீர்கள். பயோபிளாக் முறை மிதமான லாபம் தரும். ஆனால் தண்ணி செலவும் மருந்து செலவும் கொஞ்சம் அதிகம். இதை மாற்ற முடியாதா? இந்த பயோபிளாக் முறையும் தொட்டி முறையில் வளர்த்துற மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு உள்ள இருக்க தண்ணீரை சுத்தமாகவும் வெயில் படாமல் வச்சுக்கொண்டு இதனால மீன்களுக்கு நோய் வராமல் பார்த்துக்கணும். தொட்டி முறை வளர்ப்பா இருக்கட்டும் இல்லைன்னா பயோபிளாக் முறையா இருக்கட்டும், இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மீனுக்கு முடிஞ்ச அளவு நோய் வராமல் பார்த்துக்கொண்டாலே நல்ல லாபம் எடுக்கிட்டா இருக்கட்டும். தொட்டி முறை வளர்ப்போம், பயோபிளாக் முறை வளர்ப்பாகட்டும். ஆனால் மண்ணுக்குட்டையில் வளர்த்துற மாதிரி மீன் நல்லா வளமாகவும் நோய் இல்லாமையும் மருத்துவ செலவு கம்மியாகவும் இருக்கும். மண்குட்டையா தொட்டியா பயோபிளாக்கா, உங்களுக்கு எது சரி? எனக்கு மண்குட்டை தான் சரியா இருக்கும். இந்த பயிற்சி மூலமா உங்களுக்கு நாட்டு விரால் மீன் வளர்ப்பில் உள்ள முதல் கட்டமான சந்தேகம் அனைத்தும் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதை கமெண்ட்ல சந்தேகம் பார்க்கிறேன்.